எவ்வளவோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்போம் லைஃப்ல. ஆனா மேரேஜே ஒரு பிரச்சனையா வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு அந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. 90s கிட்ஸுக்கு ஏன் மேரேஜ் ஆகல அப்படின்றதான் இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு 70, 80 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 60, 70s இந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ்ன்றது அப்படி எப்படி இருந்தது? ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது 10 பொண்ணாவது பெத்து எடுத்துருவாங்க. 10 பொண்ணுல இருந்து 5 பொண்ணு பெத்துக்குவாங்க. அப்ப என்ன ஆகும்? பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஜாஸ்தியா இருந்தாங்க. மாப்பிள்ளைங்க வந்து கம்மியா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? சொசைட்டில இருக்கிற பிரஷர் தாங்க முடியாம தன்னோட பொண்ணுங்களுக்கு ஏஜ் ஆகக்கூடாது, வாலா வெட்டியா வீட்டுல இருந்துடக்கூடாது அப்படின்றது என்ன பண்ணாங்க? கிடைக்கிறவனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க ஜாஸ்தியா இருந்தாங்க, பசங்க வந்து கம்மியா இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? பசங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்தது. அப்ப வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் பையன் உன் பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும் அப்படின்னா, நீ உன் பொண்ணுக்கு வந்து நகை நட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு போடு, இவ்வளவு பவுன் கொடு, அப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனை இத்தனை சொத்து, இத்தனை நிலத்தை எழுதி கொடு, இவ்வளவு சீர்வரிசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா கேட்க ஆரம்பிச்சு அவங்கதான் அங்க கொளுத்தி போட்டது. சரிங்களா? அந்த காலத்துல அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா தான் வந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது. அதோட பூமராங்கா அதோட சைடு எஃபெக்ட் தான் வந்து இப்போ வந்து 90s கிட்ஸ் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சோ வந்து அந்த மாதிரி கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது, டிமாண்டே இல்ல. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுங்களை வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைப்பாங்க. 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 7th 8th மினிமம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் படிக்க வைப்பாங்க. நீ படிச்சு கிழிச்சது போதும், நீ இனிமே வீட்டுல இருந்து சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணுகளுக்கு அடுப்பங்கரையில இருக்க வச்சுறது, சமைக்க. ஓகேங்களா? வீட்டுல இருந்து வெளியாள வந்தாங்க, விருந்தாளி வந்தாங்க கவனிக்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் பாக்குறது, அதோட நிறுத்திக்கும். ஓகேங்களா? சாயந்தரமேட்டு பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடுறது கொஞ்சம் நேரம், அவ்வளவுதான். திரும்பி வந்து வீட்டுக்குள்ள போய் தூங்கிடும், அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வந்து இப்படிதான் இருந்தது. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் லிமிட். இதை தாண்டி அவங்க பெருசா வேற எங்கேயும் வெளியூருக்கு போக முடியாது, டிராவல் பண்ண. இப்ப இருக்க பொண்ணுங்க மாதிரி ஃப்ரீடம் லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இப்படி இந்த பெண் சுதந்திரம் அப்படின்ற அந்த காலத்துல வந்து இவ்வளவுதான் இருந்தது. சோ அதனால வந்து பொண்ணுங்களுக்கு வந்து டிமாண்ட் கிடையாது. பொண்ணுன்னா என்ன? பொண்ணு அவ்வளவுதானே, பொண்ணு அப்படின்ற ஒரு ஒரு லுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா தான் இருந்தது பொண்ணுங்க மேல. சோ பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அவர் பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி பொண்ணை சாதாரணமா பாத்துட்டாங்க. ஆனா இப்ப பொண்ணுங்க ரொம்ப சாதாரணம் கிடையாது. இப்ப பொண்ணுங்க தான் வந்து எல்லாமே அப்படின்ற நிலைமைக்கு இந்த காலகட்டம் கொண்டு போயிடுச்சு. அந்த காலத்துல கம்மியா படிச்சதுனால இந்த நிலைமையில இருந்த பொண்ணுங்களுக்கு வந்து இப்ப அது அப்படியே பூமராங் மாதிரி பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை வேல்யூல போக ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதிக்காத பொண்ணுங்களே கிடையாது. எல்லா பொண்ணுங்க எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெண் சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. பொண்ணும் ஆணும் வந்து சமன்ற காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். சரிங்களா? இது வந்து நல்ல விஷயம். இது பாராட்டக்கூடியது. சோ எந்த பொண்ணு வந்து எந்த ஒரு ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் மேல கீழன்னு பார்க்க முடியாது, இந்த உலகத்துல எல்லாமே சமம் தான் அப்படின்ற காலகட்டத்துல இப்ப என்ன இது ஒரு பிரச்சனையா கிளம்பிருக்கு அப்படின்னா, 90s கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லயோ சில பேட்டியிலே என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்டர்வியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க செட்டில் ஆயிட்டு மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம், எங்களுக்கு நாங்க மெச்சூர்டா இருக்கோம். ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நம்பி வராங்கன்னா அவங்களை வந்து நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நாங்க விட்டுற முடியாது. ஸோ அவங்க நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவைகள் இருக்கு. சொந்தமா வீடு வேணும். நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா செட்டிலா இருக்கணும். கொஞ்சமா செட்டில் ஆனா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு வாலண்டரா வாய் விட்டாங்க. இதெல்லாம் வந்து எத்தனை பேர் உண்மை நம்புறேன் தெரியல. நான் நம்புறேன். சில வீடியோஸ் நானே பாத்திருக்கேன் சின்ன வயசுல. ஸோ நிறைய பேர் வந்து வே ஆஃப் டாக்கிங் எனக்கே வந்திருக்கு. நிறைய பேர் மூலியமா அந்த நியூஸ்லாம் வந்திருக்கு. என் காதுக்கு அந்த 90s கிட்ஸ் அந்த மாதிரி மென்டாலிட்டில இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதோட பேக் ஃபேர் என்னன்னு தெரியல. உண்மைக்கே அந்த நிலைமைக்கு தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செட்டில் ஆனாதான் பொண்ணு கிடைக்கின்ற கண்டிஷன் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா பொண்ணு வீட்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எதிர்பார்ப்புகள் வந்துருச்சு. என்ன எதிர்பார்ப்புகள்? இப்ப யூஜி, பிஜிஎல், அதாவது யூஜி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்புகள்லாம் என் பொண்ணு படிச்சிருக்காங்க. டாக்டரேஜ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பைலட். பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா படிக்காத துறையே கிடையாது, படிக்காத அவங்க போகாத துறையே கிடையாது. எல்லா வித செக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து டாப் கிரேட்ல போயிட்டு இருக்காங்க கேர்ள்ஸ். ஸோ படிப்பு விஷயத்துல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு படிச்சிருக்க என் பொண்ணுக்கு உனக்கு அதாவது 15, 20 வாங்குற உனக்கு எதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? சொந்த வீடு உன்கிட்ட இல்ல, உனக்கு எதுக்காக நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வந்துட்டாங்க. நாங்க வந்து எங்க பொண்ணை நாங்க வந்து படிக்க வச்சிருக்கிறோம், இவ்வளவு படிக்க. என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஐடில இருக்கு, இவ்வளவு சம்பாதிக்குது. ஸோ அது வந்து அதுவே நினைச்சா இப்போ சொந்த வீடு வாங்கிடும் அந்த கண்டிஷன்ல இருக்கு. உனக்காக நான் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில வந்து மேட்ரிமோனில நிறைய ப்ரொஃபைல்ஸ்ல வந்து கொடுக்குற ஃபீட்பேக் இது. நிறைய ப்ரொஃபைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றதுன்னா, இப்ப நீங்க ஒரு 90s கிட்ட இருக்கீங்கன்னா இந்த இந்த பிரச்சனை நீங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு நீங்க அலைன்ஸ் தரும்போது என்ன ஆகும், நீங்க ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ல வரும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு சஜஷன்ல வந்து நிற்கும், இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நிற்கும். நீங்க அந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி கால் பண்ணுவீங்க. அப்போ அந்த பொண்ணு வீட்டு சைடுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு நாட் இன்ட்ரெஸ்ட்ப்பா, நீங்க வாங்குற சேலரி பத்தாது, உங்க பயோல போய் பார்த்தோம், உங்களோட பயோல வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபுல் ஃபிளெஜ்லாம் இல்ல. ஸோ ஓகேங்களா, நீங்க ரொம்ப கம்மியா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து படிப்பு வந்து கம்மி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட என் பொண்ணு அதிகமா படிச்சிருக்கு.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட சொந்த வீடு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிப்புக்கு பல கேட்டகரி இருக்கு. அதை பத்தி நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன், வீடியோல கடைசியில சொல்றேன். இதை ஏன்டா நீ இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. 1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கும் சொந்த வீடு வாங்குறவனுக்கு தான் நீங்க பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னா 45-50 வயசு உள்ளவங்க தான் நீங்க கொடுக்க முடியும். சரிங்களா? ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, உங்க அப்பா அம்மா சரி, அதாவது உங்க அப்பா 45 வயசு 50 வயசுல உங்க அப்பா சொந்த வீடு வாங்கிப்பாங்க. உங்க அப்பா சொந்த வீடு வாங்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட அந்த ஒரு நிலைமைய நீங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர் கிட்ட நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. இத வந்து மீம் கிரியேட்டர்ஸ்க்கு நான் குத்தம் சொல்லல. மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாக்குறது தான் ஷேர் பண்றாங்க. நிறைய பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிடுறாங்க. இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அண்ணனுக்கு 37 ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. அம்மாவும் இறந்துட்டாங்க. சரி நமக்கு 32வது கல்யாணம் ஆகல, நம்மள விளம்பரம் பண்ணுவோம் அப்படிதானே இது ஸ்டார்ட் பண்ணேன். இந்த அண்ணாவை பார்த்துருப்பீங்க. ரீசெண்டா இந்த அண்ணன் தான் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரெண்டா இருந்தாரு. இந்த அண்ணாட்ட வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கு. அந்த அண்ணா கழுத்து ஃபுல்லா நகையா இருக்கு. சரிங்களா? அந்த அண்ணாவோட அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓன் பிரதருக்கே 37 வயசு தாண்டிச்சு. அவர் வந்து மேரேஜே வேணாம், மேரேஜ் பண்ண இன்ட்ரெஸ்டே போயிட்டு அவர் போயிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆட்டோ எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அதாவது ரொம்ப பாப்புலரான ஏரியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தேடிட்டு இருக்காரு, அலைன்ஸ் தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆட்டோலயும் தேடி இருக்காரு. ஏன்னா ஒரு பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, வேலைக்கு போய்கிட்டு இருக்க பொண்ணு, அந்த பொண்ணு நம்மள வந்து ஒரு ஆட்டோல ஒட்டிருக்கிற இந்த நோட்டீஸையாவது நம்மளை பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா பப்ளிசிட்டி பண்ணாவது வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்படுற பொண்ணு வந்து நம்மளை தேடி கல்யாணம் பண்ணிக்காதா அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் தான் அந்த அண்ணனுக்கு இருக்கிறது. ஒரு நியாயமான ஒரு ஏக்கம் தான். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே இப்போ எக்ஸ்பர்ட் இருக்கும்ல. ஸோ அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு லெவல்ல இறங்கி வந்து பண்றதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய 90s கிட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறாரு. நீங்க பாருங்க, நம்பிக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கேள்விக்குறி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ வந்து போட்டு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நான் வந்து நிக்கிறேன்றதுக்கு அந்த அண்ணன் மட்டும்தான் ஒரே ப்ரூஃப். சரிங்களா? அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப். எப்படின்னா நான் வந்து பேட்டி கொடுத்து நான் வந்து ஒரு பொண்ணை தேடுற நிலைமைக்கு இன்னைக்கு 90s கிட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. எல்லா 90s கிட்ஸ் அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அந்த அண்ணன் இந்த வீடியோ மூலியமா நமக்கு சொல்ல வராது. ஸோ அதனால 90s கிட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றேன்னா, நீங்க மேட்ரிமோனில மட்டும் ப்ரொஃபைல் தர விட்டுட்டு உங்களோட ஊரை சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜ்ல இருக்கிற சின்ன சின்ன ஆபீஸ்களுக்கு நீங்க விசிட் பண்ணலாம். மேபி மந்த்லி ஒன்ஸ் போகலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க தேடியுமே ஒரு பிரயோஜனம் இல்லாம போனது ஒரு கதையும் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா நான் ஒரு ஊர்ல ஒரு அக்காவை பார்த்தேன். அந்த அக்கா என்கிட்ட இது மாதிரி அவங்களும் ஒரு ஊர்ல போய் ஒரு ஊரா போய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு தேடிட்டாங்க. அவங்க ஒரு நாளைக்கு இதுக்காக 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. மாசம் வந்து பாத்தீங்கன்னா 35,000-40,000 செலவு பண்ணி சலிச்சு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரிலேட்டிவ் வந்து பொண்ணே வேணாம், கல்யாணமே வேணாம்னு போன கதை இருக்கு. அவங்க பேசின ஆடியோ உங்களுக்கு இந்த வீடியோல போட்டு காட்டுறேன் பாருங்களேன். பொண்ணு அமைதுன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேட்குறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, வீடு நல்லா இருக்கா, மாடி வீடு இருக்கா, வசதி வாய்ப்போடு இருக்காங்களா, அவங்க அங்கேருந்து வந்தோன்னே எந்த வேலையும் பார்க்காம படுத்து கிடக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ இதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறதெல்லாம் அப்படி தான் தேடுறாங்களே. நான் நிறையா இடத்துக்கு போய் ஒருத்தரையாக இங்கேருந்து திருச்சி வரைக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்கிறேன். அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, உங்கள் பையன் என்ன வேலை பார்க்குறாரு, பெஸ்ட்டு பார்த்தே அதுதான், என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்களா. இந்த மாதிரி டிரைவரா இருக்காங்க, டிரைவரா அப்படின்னு டிரைவர்னால ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. டிரைவர்னா மேக்ஸிமம் அமையாது, டிரைவர் கண்டிக்க மாட்டாங்க. வேற என்ன வேலைன்னா அமையாது, பொண்ணு அமையாதுன்றீங்க. அவங்க சமயமாக எல்லாருமே பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலை, ஐடி அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு 33 வயசு ஆச்சு, லேட் ஆச்சு சொன்னீங்களா, அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? டிரைவர் தான். வீட்டில் சொந்தமாக கார் இருக்கு, டாடா ஏசி ஓட்டுறாப்புல, சொந்த வீடு இருக்கு. சொந்த வீடு இருந்தும் வந்து முடியல. இப்ப அந்த அக்கா சொன்னதை நீங்க கேட்டீங்க இல்லையா? சோ அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டாங்க என்கிட்ட. ஸோ அந்த அக்கா பேச ரிவீல் பண்ண முடியாது. ஸோ மற்றவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க பேச நம்ம வீடியோல ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ அவங்க பேசின வாய்ஸ் மட்டும் தான் அவங்க போட்டிருக்கேன். ஸோ அந்த அக்கா எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது 90s கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. இதை பத்தி கம்பல்சரி ஒரு வீடியோ போட்டே ஆகணும்னு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி பேச வந்திருக்கேன். சரி, இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர்ற, இது எப்பதான் போய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முடியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ ஒரு பொண்ணு வீட்டு சைடுல வந்து 2 பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு வர்ற மாப்பிள்ள ஆக்டர்ஸ் மாதிரி, அதாவது செலிபிரிட்டி மாதிரி இருக்குன்னு அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும்னு அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே ஒரு வே ஆஃப் திங்கிங் அது மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க தெரியல. ஒரு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நீடு இருக்குன்னா சொந்த வீடு, அவன் வந்து செட்டில் ஆயிருக்கணும் அப்படின்றத பொண்ணுங்க எதிர்பார்க்கவே இல்லை. சரிங்களா?
யார் எதிர்பார்க்கறா அப்படின்னா அந்த பொண்ணை பெத்தவங்க தான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க பொண்ணை இவ்வளவு தூரம் செலவு பண்ணி படிக்க வச்சுட்டாங்க. ஸோ அவங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பெரிய லெவல்ல நம்ம பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நம்ம ஏன் வந்து டவுன் ஆகணும்? ஓகேவா? நம்ம ஏன் டவுன் ஆகி இன்னொருத்தன் கல்யாணம் இருக்கணும்? ஸோ நம்ம பொண்ணுக்கு ஈக்குவலா ஒருத்தன் இருப்பான்ல, அவனை நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தன் வந்து இருக்கானா அவன் எவ்வளவு எதிர்பார்ப்பான் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒருத்தனை நீங்க தேடுறீங்க, உங்க பொண்ணை விட பொண்ணுக்கு ஈக்குவலா ஒருத்தன் தேடுறீங்கன்னா உங்களுக்கு பொண்ணுக்கு கீழே இருக்கான் தெரியுமா? உங்க பொண்ணை விட கம்மியா படிச்சவன், வசதியில கம்மியா இருக்கவன் தான் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். உங்க பொண்ணை விட ஒரு படி மேல இருக்கவன், இல்ல உங்க பொண்ணுக்கு ஈக்குவலா படிச்சவன் உங்களுக்கு ஒத்து போய மாட்டான். அவன் இன்னும் டிமாண்ட் ஏத்திட்டான் போவான். அதாவது அந்த 70s காலத்துல நான் சொன்னேன்ல, வரதட்சணை ரொம்ப எதிர்பார்த்தான், அவன் இன்னும் ஏறிக்கிட்டே போவான். இங்க இதுதான் பிரச்சனை. மெஜாரிட்டி ப்ராப்ளம் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்க நான் மேலேயா நீ கீழேயா அப்படின்றதான் போயிட்டு இருக்கே தவிர, நம்ம பொண்ணு டிவோர்ஸ் ஆகாம டெய்லி குடிச்சிட்டு அடிக்கிறவனை போய் கல்யாணம் பண்ணாம லைஃப்ல சந்தோஷமா ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவானா, கல்யாணம் பண்ணி பாத்துக்க மாட்டானான்றதை திங்க் பண்றதே கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன்டா நீ இப்ப சொல்ற அப்படின்னா, பொண்ணை பெத்தவங்களுக்கு தேவை என்ன? பொண்ணு செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சு, நம்மளே கொண்டு வந்துட்டோம், அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணலைனாலும் தனியா சர்வே பண்ணிடும். ஓகேவா? அப்ப ஒருத்தன்ட்ட கரெக்டான ஒன்று பிடிச்சி கொடுக்கணும். பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ அந்த காலத்துக்கு இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கு. ஸோ வந்து காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற அந்த கண்டிஷன் தான் கல்யாணம் கொடுக்கணும். ஆனா எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா வச்சிடறாங்க. 25 வயசு, 28 வயசு, 35 வயசுக்குள்ள ஒருத்தன் வந்து சொந்த வீடு வாங்கலாம், நடக்காத காரியம். அவன் வந்து லாட்டரி டிக்கெட் சுரண்டி இருக்கணும். லாட்டரி டிக்கெட் சுரண்டி அவன் வந்து கோடீஸ்வரன் வாங்க மட்டும்தான் இது நடக்கும். இல்லைன்னா சினிமால வந்து பாத்தீங்கன்னா அவன் பெரிய ஒரு நடிகனா வந்து சீக்கிரமா வந்து ரீச் ஆகி அவன் வீடு, கார், பங்களாம் செட்டில் ஆன மட்டும்தான் அது முடியும். ஏன்னா வேற ஏதாவது அதிர்ஷ்டம் அடிக்கணும், அதிர்ஷ்டம் அடிச்சு அவன் செட்டில் ஆகணும். இல்லையா நல்ல கடத்தல் போகணும், இல்ல கொள்ளையடிக்கணும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வேலைக்கு போய் அவன் சம்பாரிச்சு சொந்த வீடு கட்டான்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா 45 50 வயசு ஆகும். அப்படி 50 வயசு ஆனது உங்க அப்பாவுக்கு, அதாவது பொண்ணு வீட்டு சைட்ல இருக்கிற நிறைய பொண்ணை பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 50 வயசு 45 வயசு வீடே வாங்கியிருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஏஜ்ல இருக்கவங்ககிட்ட நீங்க எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? சின்ன வயசு, அதாவது 25ல இருந்து 35க்குள்ள இருக்கிற இந்த மெஜாரிட்டி 90s கிட்ஸ் கிட்ட நீங்க எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ 90s கிட்ஸ் 25ல வராது. ஸோ 90ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. 30 வயசுக்கு மேல இருக்கவங்ககிட்ட நீங்க 30 to 35 இருக்கவங்ககிட்ட நீங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். இதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜெம்முன்னு சொல்லுவாங்க. 90s கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெம். உண்மைக்கு நீ ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு லாயலா இருக்கும்னு நினைக்கிறவங்க, கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப எமோஷனல் டைப், நம்ம நம்பி வரவங்க நம்ம விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறவங்க. இந்த காலத்துல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னுக்காக இருக்கிறது, இல்லைன்னா வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு துவைக்கிறது, மிதிக்கிறது, இந்த காலம் கிடையாது. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, இந்த கட்செல்லாம் கிடையாது. இல்ல மெஜாரிட்டி 90s கிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மீமை பாருங்க, அதுல என்ன சொல்றாங்க பாருங்களேன். 90s கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2K கிட்ஸை கம்பேர் பண்ணும் போது எங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா அடிக்ட் ஆகிறது கிடையாது, ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸிங் எதுவும் கிடையாதுன்றதை வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாவே போட்டிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க என்ன ப்ரூஃப் வேணும்? அப்ப 90s கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்க. எவன் ஒருத்தன் பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னா அவன் சொசைட்டி எதுக்கு தான் ஆரம்பிக்கும். அதுதான் இப்ப 90s கிட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்க தான் பாவம். ஏன் அந்த பொண்ணுங்க பாவம் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணுங்களுக்கு வந்து இப்ப விவரம் பத்தாது. வந்து ஒரு 30 வயசு தாண்டும் போது விவரம் பத்து. 30 வயசுக்குள்ள வந்து போக விட மாட்டாங்க. 30 வயசுக்குள்ள எவனையா ஒருத்தன் கல்யாணம் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தலைவதியான்னு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தங்கிட்ட பணமோ சொந்த வீடோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்டில் இருக்கான மட்டும் பத்தாதுங்க. சரிங்களா? பிசிக்கலாவும் வந்து பாத்தீங்கன்னா அவன் செட் ஆகணும். லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலி கனெக்ட் ஆகணும். இவங்களோட டேஸ்ட் அவங்களோட டேஸ்ட் ஒன்னா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2K பொண்ணு ஒரு 90s கிட்ஸ் கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 2K பொண்ணு என்ன பண்ணும்? ஸ்னாப், இன்ஸ்டாகிராம், இருக்கிற சோசியல் மீடியா எல்லாத்துலயும் பயங்கர ஆக்டிவிட்டியா இருக்கும். ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடும். அப்புறம் பிடிச்ச இடத்துக்கு டிராவல் பண்ண நினைக்கும் அதிகமா. 90s கிட்ஸை வந்து கல்யாணம் பண்ணி விட்டா பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அதை பண்ணா இதை பண்ணா தடுப்பான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பேர் நிறைய பேர் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு உங்களுக்கு சிங்க் ஆகாம பண்ண ஆரம்பிச்சிட்டான். 90s கிட்ஸ் 90s கிட்டான்னு தேடணும். ஏன் 2K தானே இந்த காலத்துல 20 வயசு வித்தியாசம்லாம் பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மட்டும் பேசுற வேலை வச்சுக்காங்கடா. சரிங்களா? 90s கிட்ஸ் வந்து 2K கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் தான். ஆனா நிறைய வந்து புரிதல் இருக்கணும். இப்போ 90s கிட்ஸ் வந்து 2K கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா 2K மாதிரி வாழ கத்துக்கணும். 90s கிட்ஸ் எல்லாம் 2K என்ன மாதிரி எல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்களோ அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரெஸ் கோடிங் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக புள்ளிங்க ஹேர் ஸ்டைல் வச்சு சுத்த நான் சொல்லல. உங்களோட ஹேர் ஸ்டைல நீங்க இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்க மாத்திக்கலாம். இப்போ 90s கிட்ஸா இருக்க நீங்க 2K தான் உங்களுக்கு வந்து இனிமே இருக்கிற ஒரே ஆப்ஷன். இப்போ 2K நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும். அவங்க என்ன மாதிரி மியூசிக்ஸ் கேட்கறாங்க, இந்த காலத்துல இருக்க மியூசிக் கேட்கறாங்க, அந்த மாதிரி மியூசிக்ஸ்ல நீங்க வந்து மியூசிக்ஸ்ல கனெக்ட் ஆகணும். புக்ஸ் ரீட் பண்றது, அவங்க என்ன மாதிரி ஹாபி யூஸ் பண்ணா இருக்கு, அது மாதிரி சிங்க் ஆகும். ஸோ இந்த சிங்கிங் எல்லாமே இருந்துச்சுன்னா தான் நீங்க வந்து ஒரு 90s கிட்ஸ் வந்து 2K கல்யாணம் பண்ண முடியும். சரி, இப்போ வீடியோட ஃபன் செக்ஷனுக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். 90s கிட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி சொசைட்டில இப்ப இருக்கிற இந்த மேரேஜ் இஷ்யூனால என்னெல்லாம் 90s கிட்ஸ் வந்து
பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்க குடும்பம் நல்ல குடும்பம்னு கேட்குற வேலையே கிடையாது. என்னங்க சொத்து எவ்வளவு இருக்குது? காடு 10 ஏக்கராவோ 20 ஏக்கராவோ என்ன வேலை செய்கிற? கொஞ்சமாக தான் மாமனார் மாமியாலாம் இல்லாத இருக்குன்னு தான் சௌரியம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக இருந்தால் பிரியா இருக்கு அப்படிங்க. நீ டிரைவர் வேலை பார்க்குறியா? பொண்ணு கிடையாது. எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறியா? பொண்ணு கிடையாது. வெல்டரா இருக்கியா? பொண்ணு கிடையாது. ஹோட்டல் வச்சிருக்கியா? பொண்ணு கிடையாது. பற்ற வச்சிருக்கியா? பொண்ணு கிடையாது. சாமியார் இருக்கியா? பொண்ணு கிடையாது. செட்டில் ஆகலையா? பொண்ணு கிடையாது. 15 ரூபா சம்பாதிக்கிறா? கிடையாது. டெலிவரி பாயா? பொண்ணு கிடையாது. சேல்ஸ்மேனா? பொண்ணு கிடையாது. அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேட்டகிரி ஜாப்ல நீங்க இருந்தாலும் எதுவுமே எங்களுக்கு வேணாம். நீ 1 லட்சம் சம்பாதிக்கிறியா? உனக்கு வந்து பொண்ணு இருக்கு. அது இங்க இருக்கு. எங்க இருக்கு? மேட்ரிமோனில இருக்கு. மேட்ரிமோனில போனீங்கன்னா பூரா 1 லட்ச ரூபா தான். நீங்க பாக்குற ப்ரொஃபைல பூரா 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபான்ற கண்ணோட்டத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? நீங்க போய் என்னதான் அந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல டிக் பண்ணி பார்த்தாலும் நீங்க கால் பேக் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போது என்ன கேட்பாங்க? 1 லட்சம் சம்பளம் வாங்குறியா? 50,000 சம்பளம் வாங்குறியா மட்டும் தான் கேட்பாங்க. அதனால ட்ரை பண்றதே வேஸ்ட். என்னால வந்து உனக்கு இனிமே பொண்ணு பார்க்க முடியாது. போய் லவ் பண்றா, ஏதாவது லவ் பண்ணி கல்யாணம் முடியாது. ஏய் யாரா நீங்களா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு 30 வயசுல இருந்து 35 வயசு மேபி ஒருத்தன் இருக்கிறான். சரி, அவன் போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ ஆனா இல்ல பஸ்ல போறப்பயோ இல்ல நடந்து போறப்பயோ அவன் யார போய் லவ் பண்ணா நீங்க நினைக்கிறீங்க? அவன் போய் லவ் பண்ண இந்த சமுதாயம் ஃபர்ஸ்ட் ஒத்துக்குமா? என்னடா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, சின்ன பிள்ளைய விரட்டிக்கிட்டு இருக்கன்னு தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்களா? என்னடா பேசுறீங்க? மெண்டலாடா நீங்க எல்லாம். அவன் காலேஜ் படிக்கும் போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லவ் பண்ணும் போதெல்லாம் வந்து கண்ணியமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், அம்மா அப்பா வீட்டுல பாக்குற கல்யாணம் பண்ணணும்னு அவனுக்கு ஃபுல்லா நம்பிக்கையை கொடுத்து நான் வேற அவனை ஒரு மாதிரி நல்ல பையன் மாதிரி அவனை இருக்க வச்சுட்டு இப்போ போய் வந்து அவன் லவ் பண்ண எப்படி போய் லவ் பண்ணுவான்? இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த மீம் எல்லாம் பாருங்களேன். பொண்ணை பார்த்து கண்ணடிப்பதும் பையன் கீஸ் கொடுப்பதும் பாலியல் தொல்லைதான், சண்டிகர் நீதிமன்றம். விளங்குண்டா? இதுல சிங்கிளாக இருப்பவர்களுக்கு எளிதில் இதய நோய்கள், தனிமையில் இருப்பவர்களுக்கு இதய நோய், கார்னரி ஹார்ட் டிசீஸ் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். ஜுரிச் யூனிவர்சிட்டி ஆய்வில் தகவல். என்ன சொல்றாங்க பாருங்க. ப்ரெஷர்னா இதாங்க. சரிங்களா? ஒருத்தன் தனியா இருக்கிறான் அப்படின்னா அவனை எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணமோ சோசியல் மீடியா ஒன்னே போதும், அதே வந்து ப்ரெஷர் பண்ணி விட்டு பாவம் அவன் ஆளை காலி பண்ணி விட்டுறாங்க. இது வந்து ஒரு மீம். ஸோ அந்த மீம்ல எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அபிஷியலி மை என்கேஜ்மெண்ட் கால்ட் ஆஃப், 70K 80K சேலரி வாங்குற மாப்பிள்ள வேணும்னா எதுக்குடா நமக்கு ஹோப் கொடுத்து என்கேஜ் பண்ணி கட் பண்ணி விடுறீங்க? 1.5 வருஷம் வேஸ்ட் பாவம். இது வந்து தமிழ் மீம்ஸ் அப்படின்ற ஒரு மீம் பேஜ்ல போட்டிருக்காங்க. ஸோ மேபி இந்த சம்பவம் வந்து அந்த அட்மினுக்கு நடந்ததா இல்ல அவன் அட்மினோட ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு தெரியல. அவன் வருத்தப்பட்டு மீம் போட்டிருக்காரு. ஸோ அதுல ஒரு 7631 லைக்ஸ். ஸோ அதுல இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்ப்போம். இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரம்னா வந்து 1 லட்சம் சம்பாரிச்சா போதும், மஞ்சள் தண்ணியை ஊத்தி கயிறை கொடுத்து அமுச்சு விட்றாங்க மாப்பிள்ளைகிட்ட. அவன் நல்லவனா கெட்டவனா, இதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளைய வச்சிருக்கேன், பிளே பாயா, அவனுக்கு வேற என்ன கெட்ட பழக்கம் இருக்கு, தூக்கி போட்டு அடிப்பானா, தண்ணியை போட்டு அடிப்பானா, எதையுமே பாக்குறது இல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல மாப்பிள்ளைகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு திடீர்னு வந்து மைண்டை மாத்தி நாங்க 80-70 வாங்குறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் வந்து போட்டு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு போற கண்டிஷன்ல இப்படி எல்லாம் வேணா இருப்பாங்களா? யாரா நீங்க எல்லாம்? குரங்கு என கிண்டல் செய்த கணவர், மனைவி தற்கொலை. கல்யாணம் ஆகலாம் வருத்தப்படுறீங்களா? இந்த மீம் எல்லாம் பார்த்தா அவங்க என்னடா புரியுது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாடி இதே மாதிரி டக்குன்னு செத்து பசங்க என்னடா பண்ணுவாங்க? என்ன பாருங்க, எதுக்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கல்யாணம் ஆகவே இல்லைன்ட்டு 39 வயசுல ஒரு நபர் இறந்து போறாரு. கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல நம்மள ஹஸ்பண்ட் வந்து குரங்குன்னு சொன்னதுக்கு ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி போடுவோம், மனைவி செத்து போறாங்க. கல்யாணம் இதுக்கப்புறம் பண்ணணுமா? கல்யாணம் பண்ணலனாலும் சாகுற, கல்யாணம் பண்ணாலும் சாகுறாங்க. ஆக மொத்தத்துல சாவு கன்ஃபார்ம். அது எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தான். இவ்வளவு கான்ட்ரவர்சி, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா ஒன்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டீடைல் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த மீம் பார்த்தேன், எனக்கு அதுல வந்து எனக்கே அது நடக்கிற மாதிரிதான் இருக்கு. அது என்னன்னா, மேட்ரிமோனி ஆப் எல்லாமே என்ன பண்ணுதா 90s கிட்ஸ் மாப்பிள்ளையோட ப்ரொஃபைல் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்றதே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 1 லட்சம் சம்பாதிக்கிறவன், சொந்த வீடுல வெல் செட்டில்டு ஆளுக்கு நீங்க கல்யாணம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணு நல்லா சந்தோஷமா வாழ்ந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஏன் வந்து கடைசியா 2025 பாருங்க 17,000 இருந்து 37,000 டிவோர்ஸ் கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. நான் வந்து பொய் சொல்லல. இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க ப்ரோ? நான் என்ன சொல்றேன், 90s கிட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன்.
நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேட்டா மேரேஜ் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து வருத்தப்படாங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா சீக்கிரமா 22, 20 கல்யாணம் பண்ண பூரா இப்ப டைவர்ஸ் ஆகி சுத்திட்டு இருக்காங்க. மேட்ரிமோனிக்குள்ள போனோம்னா நெவர் கெட் மேரிட்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த காலம் டிக் பண்ணி பாருங்க. எத்தனை மேட்ரிமோனி அப்ளிகேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, டிவோர்ஸ் ஆனவங்க பொண்ணுங்க ஃபைல்லாம் போய் செக் பண்ணி பாருங்களேன். மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல பொண்ணுங்க உங்களுக்கு வந்து அலைன்ஸ்க்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கிடைக்குதோ இல்லையா, ஆல்ரெடி கல்யாணம் டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க தான் நிறைய இருக்கு சரிங்களா. இதை நானே பார்த்து இருக்கிறேன். இது ஏன் நடக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. வெல் செட்டில்ட் ஆனவன் 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் அவனை நீங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. பொண்ணோட மனநில இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்? ஒரு பொண்ணு ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது? அவன் வந்து கேரிங்கா இருக்கணும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வேலைக்கு போனாலும் நம்ம நினைப்புலதான் இருக்கணும், நம்ம கிட்ட லஞ்ச் டைம்ல பேசணும், ஈவன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றப்ப ரிப்ளை பண்ணணும், கிடைக்கிற டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க ரிப்ளை பண்ணணும், நம்ம கூட பேசாம இருக்கக்கூடாது, நம்ம லோன்லி ஃபீலிங்ல இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ண வைக்கணும், நம்ம லோன்லியாவே இருக்கக்கூடாது. எனி டைம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட அட்டாச்சா இருக்கும், நம்ம மேல வந்து ரொம்ப கேரிங் இருக்கணும், நம்மளே தான் நினைச்சிருக்கோம், நம்ம தான் அவரோட உலகமா இருக்கணும் தான் ஒரு பொண்ணோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மினிமம் வந்து. அவன் வேலைக்கு போவான், அவன் ஆல்ரெடி 1 லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வச்சிருக்கான், வெல் செட்டில்டா இருப்பான், அவன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருப்பான் நினைக்கிறார். நான் சொல்றது எல்லாரும் கிடையாது, சம் பீப்புள்ஸ் டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து கொடுத்த ஃபீட்பேக் இது. வேலைக்கு போயிடுவான், போனை போட்டு ஒய்ஃப் வந்து போனை போட்டு கேட்கும், இந்த மாதிரி சமைச்சிருந்தீங்கல்ல, இந்த மாதிரி நான் சமைச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டீங்க, நல்லா இருந்துச்சா, அதுக்குதான் போன் பண்ணியா, போன வை அப்படின்றான். இது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் கொடுத்துட்டாங்க, அந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு மாசம் தான் வந்துட்டு இருக்கும், 1 மாசம் 2 மாசம் நல்லா வந்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு எப்படி பிரச்சனை ஆரம்பிக்கும்னா, அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா இவன் சாதாரணமாயிரும். சாதாரணமா எப்படி சொல்றதுன்னா, தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டியோ ரெஸ்பெக்டோ கொடுக்க மாட்டான், லவ் அண்ட் கேர் வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா இவன் நிறைய சம்பாதிக்கிறான், அவனோட மைண்ட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணம் 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 சம்பாதிக்கிறது மட்டும்தான் இருக்கும். சொசைட்டில வந்து ஒரு பெரிய ஆளா வரணும், ஸோ வந்து அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், இன்னும் பேய் மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பண வெறி பிடிச்ச ஆளா மாற ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான், ஒய்ஃப் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு படிச்சிருக்க பொண்ணு, ரொமான்ஸா இருக்கணும், ஸோ ரொமான்டிக்கா இருக்கணும், ரொமான்டிக்கான பையன் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். மேபி வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கான இருக்கணும், நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும், நிறைய டிராவல் பண்ணணும், நம்ம வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே நம்மளை வந்து திட்டக்கூடாது, நம்மகிட்ட வந்து அன்பா இருக்கணும், நம்ம கிட்ட 4 வாரத்தை நல்ல வார்த்தை பேசணும், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம ப்ரையாரிட்டி கூட நம்ம கூட எமோஷனலா கனெக்ட் ஆகணும், நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா அவரோட டேஸ்ட் நம்மளோட டேஸ்ட் ஒத்து போகணும், நம்ம கூட கேம் விளையாடணும். எல்லாமே கேம் விளையாடுறதுன்னா இப்பெல்லாம் வந்து 2K கிட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃபயர் விளாடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 96 ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா 2K பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவனுமே அந்த ஃப்ரீ ஃபயர் விளாண்ட் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ ஒத்து போனோம்னா அந்த பொண்ணோட டெஸ்ட்டுக்கு நீ மாறி ஆகணும் அப்படின்ற பட்சத்துக்கு இருக்கு. இதே வந்து 1 லட்சம் சம்பாரிச்சவன் சொந்த வீடு வாங்க செட்டில் ஆனவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், ரொம்ப ஒரு மாதிரி கெத்தாதான் இருப்பான். நான் வந்து உன்ன கூட கம்மி கிடையாதுல்ல, அப்பா அம்மா கேட்ட மாதிரி நான் எல்லாமே செட்டில் ஆயிருக்கிறேன், உனக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கணும், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு போயிடுவான். அப்ப என்ன ஆகும், ஒரு சிங்கிங் இருக்காது. இதுதான் நடந்துட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்பவே என்ன டிஸ்டர்ப் பண்ணது என்னன்னா, ஒருத்தரோட சூசைடு. ஒரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஊருன்னு தெரியல, நான் நியூஸ் நான் படிச்சேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 39 இருக்கும் போல இருக்கு, 39 ஆயிடுச்சு, இனிமே நமக்கு வந்து மேரேஜ் ஆகாது அப்படின்ட்டு அந்த ஒரு வருத்தத்திலே வந்து டிப்ரெஷன் அதிகமாகி அந்த சொசைட்டில அவங்கள ஏன் கல்யாணம் பண்ணல கேட்டு 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 அவரை சாகடிச்சிட்டாங்க, அவர் செத்துட்டாரு. சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரெஷரா உருவாக ஆரம்பிச்சிருச்சு, எங்க போனாலும் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணு. இப்ப நம்ம எஸ்டிஆர் சார் போய் கேட்க முடியுமா? எஸ்டிஆர் சார் அன்னைக்கே சொல்லிட்டாரு, கல்யாணம் வந்து பண்றோன்றது முக்கியம் இல்ல, நம்ம ஒழுங்கா இருக்கோம், ஓகேங்களா, உருப்படியா இருக்கும், ஒழுங்கா இருக்குமோ அப்படின்றதுதான் முக்கியம். நான் கரெக்டா இருக்கேன், சரியா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஓகே, என் லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து மேரேஜ் எப்போ நடக்கும்ன்றது பாத்தீங்கன்னா அது வந்து ஆண்டவன் கையில இருக்கு, அவனுக்கு எப்ப கொடுக்கணும் எப்ப நடத்துன்றானோ அவர் நடத்தி வைப்பார் அப்படின்ட்டு அவரு நம்ம எஸ்டிஆர் சரி வந்து அவ்வளவு கான்பிடண்டா ஒரே ஒரு பேட்டியில சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த விண்ணை தாண்டி வருவ படம் பாத்தீங்களா, அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி போட்டு சாங்ஸ் போட்டு நிறைய லவ்வர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த படம். ஆனா அந்த படத்துல நடிச்ச சிம்புவும் திரிசாவும் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்கள போய் ஏதாவது கேட்க முடியுமா? ஏன்னா அவங்க செலிபிரிட்டி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை வேல்யூல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலா இருந்திருக்காங்க. நீங்க எல்லாம் எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வந்து பெரிய ரோல் மாடல் சார். வந்து என்னோட வெயிட் கிளாஸ்க்கு சரி, நான் அது இன்னொரு வீடியோ சொல்றேன். ஸோ என்னோட ஜெனரில வந்து நான் எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துக்குவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து நிறைய கத்துக்கலாம் எஸ்டிஆர் வந்து. எஸ்டிஆரே வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேலேயும் நீங்க வந்து கல்யாணம் ஆகலைன்னு செத்து போறீங்க, கல்யாணம் ஆகலையா உனக்கு, 35ல இருந்து 45க்குள்ள இருக்கும், உனக்கு கல்யாணம் ஆகலையா, நான் உனக்கு சொல்றேன் கேளு, நீ சம்பாரிச்ச பணம் பூரா உன் அக்கௌண்ட்ல இருக்கும், சரியா, பிளஸ் பாயிண்ட், நீ சம்பாரிச்சதெல்லாம் நீ தான் அனுபவிக்க போற, உனக்குன்னு வேற கமிட்மெண்ட் கிடையாது, புள்ளக்குட்டி கிடையாது, எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது, ஃப்ரீடமா இருக்கலாம், என்ன எந்த விசேஷத்துக்கு நீ போனாலும் உனக்கு கேள்வி கேட்பாங்க, ஏன் உன் ஃபேமிலி எங்கன்னு கேட்பாங்க, அவ்வளவுதானே. இங்க கல்யாணமாகாம எத்தனையோ தலைவர்கள் வந்து சாதிச்சுட்டு போயிருக்காங்க, ஓகேங்களா, அவங்க இந்த சாதிச்ச நிறைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா சிங்கிளா இருந்தவங்க தான். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது நம்மளா
ஜஸ்ட் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிதான் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உனக்கு வந்து ஆண்டவன் வந்து வாழ்க்கை கொடுக்கணும் இருந்தா எப்பயோ கொடுத்துருப்பான். ஏன் இவ்வளவு வயசு வரைக்கும் நீ உட்கார வைப்பான்? சரியா, 20 வயசுல முடிஞ்சிருக்கும், 18 வயசுல கூட நீங்க லவ் பண்ணி ஏதாவது பிள்ளைய கல்யாணம் கூட்டு போய் ஓடி கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் கல்யாணம் ஆகல அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும்? மேபி தேடி பார்க்கணும். இல்லையா, இருக்கிற வரப்போற இந்த 10-20 வருஷம் ஓகேவா, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதே நினைச்சு டிப்ரெஷன் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு டிப்ரெஷன் ஆகாம உங்களுக்குள்ள நிறைய ட்ரீம் நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கி வச்சுக்கலாம். எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க போறேன், நான் வந்து கார் ரேஸ் கத்துக்க போறேன், பைக் ரேஸ் கத்துக்க போறேன், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு பெரிய கேமர் ஆக போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸ் ஆக போறேன், நான் சினிமாவில் நடிக்க போறேன், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டிராவலர் ஆக போறேன், நான் ஒரு விளாகர் ஆக போறேன், நான் ஒரு பெஸ்ட் ஷூட்டர் ஆக போறேன், நான் கன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணி பழக போறேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க போறேன். எனக்கு வந்து ட்ரீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. ஸோ என்னோட ட்ரீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்ததுன்னா நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த ட்ரீம்ஸ் தான் வந்து என்ன சொல்லிட்டு ஈவன் நானே ஒரு 90s கிட்ஸ் தான். ஸோ எனக்குமே அந்த பிரச்சனை இருக்கு, எனக்குமே அந்த ப்ரெஷர்லாம் இருந்துச்சு. ஆனா நான் அதை பத்தி நான் திங்க் பண்றது இல்லை. அது ஆகல. அதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு பாபா மாதிரி போய்கிட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து என்னன்னா, நான் இப்போ வந்து மேரேஜ் ஆகல அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம நான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல நான் மாத்திக்கிட்டேன். நான் ஜிம் போவேன் டெய்லி. அதுவும் பாத்தீங்கன்னா பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்டு சம்பாரிச்ச காசு அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுக்குவேன். டிராவல் பண்ணுவேன், நிறைய ஊர்களை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பயே நான் வந்து அந்த மென்டாலிட்டி வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆகாம போச்சுன்னா நமக்கு அந்த டிப்ரெஷனோ ப்ரெஷரோ இது வந்துடக்கூடாது. இருக்கிற நமக்கான லைஃப்பை நமக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்றது ரொம்பவே நான் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் சொல்றேன். மேரேஜ் ஆகலை அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஒரு விசா எடுத்துக்கோங்க. மேபி வந்து 35 வயசை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகலைன்னா அந்த ஒரு 5-10 வருஷம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஏன்னா 50 வயசு தாண்டிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நீங்க எல்லாமே வெறுத்துருவீங்க. இனி வாழ்ந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு மென்டாலிட்டி வந்து உங்க உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்காது. உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரிஜினலா வயசாக ஆரம்பிக்கும் 50 வயசு தொட்டதுக்கு அப்புறம். ஸோ நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சுத்தி பாத்துருங்க. இந்தியா பாஸ்போர்ட் தேவையில்ல, இந்தியா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சுத்தி பாத்துருங்க. இந்த கடவுள் நமக்கு வந்து கண்ணை கொடுத்துருக்காரு இந்த உலகத்தை பார்க்க தான், இந்த அழகான உலகத்தை பார்க்க தான் நமக்கு கண்ணை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து 96 படத்துல இருக்க ராம் மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் விசா எடுத்து சின்ன சின்ன உங்களை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் போறாங்க, பெரிய பெரிய நாடுகள் போற ஆரம்பிச்சீங்க. உலகத்தையே நீங்க ஃபுல்லா சுத்தி வரலாம். சுத்தி வந்து எல்லாத்தையுமே நீங்க சம்பாதிச்சது பூரா 6 மாசம் சம்பாதிக்கணுமா, 6 மாசம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ட்ரிப்பு போய் டிராவல் பண்ண ஆரம்பிச்சினாலே உங்க லைஃபே முடிஞ்சிடும். உங்க லைஃப்ல நீங்க பார்க்காத இடமே இருக்கக்கூடாது. ஒண்ணு மேரேஜ் ஆகி அந்த குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை படிக்க வச்சு வயசாகி செத்து போறது ஒரு லைஃப் ஸ்டைலு. மேரேஜே பண்ணிக்காம பிடிச்சதெல்லாம் என்ஜாய் பண்ணி சிங்கிள் லைஃப்ல இருந்து எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணுவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் போவேன், யூகே போவேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா போறேன், அப்புறம் பாத்தீங்கன்னா தாய்லாந்து போறேன். பிடிச்ச மாதிரி எங்க போகணும்னு நினைக்கிறதோ எல்லா இடத்துக்கும் போங்க, சர்வே பண்ணுங்க, நிறைய ஹிஸ்டரி மேக் பண்ணுங்க. நீங்க இதுதான் ஆக போறீங்க, ஏதாவது டிசிஷன் எடுத்துருங்க. ஓகேங்களா? நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் லாவே படிச்சாங்க. லா படிச்சு ஒரு அட்வொகேட் ஆகி இப்ப சாதிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கோல் ட்ரீம் நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சர்வே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மேபி பெட்டரா இருக்கும். உங்களுக்கு அந்த மேரேஜ் ஆகலைன்ற அந்த ப்ரெஷர் இருக்காது. உங்களுக்கு நீங்க தனியாவே வச்சுக்காதீங்க, நீங்க வந்து ஃப்ரீயாவே வச்சுக்காதீங்க. ஃப்ரீயா இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். நீங்க சிங்கிள் லைஃப்ல இருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேரேஜ் போயிட்டாங்க அப்படின்றத மட்டும் நீங்க மைண்டை கொண்டு போகாதீங்க. நீங்க கல்யாணம் ஆகலையா, மேபி நீங்க வந்து ரொம்பவே லக்கி ஃபெல்லோ. ஸோ நீங்க வந்து சிங்கிள் லைஃப்ல இருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து தனியா நீங்க மட்டுமே அனுபவிக்கிறதுக்கு உங்க கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால பிடிச்ச மாதிரி லைஃப எப்படி நமக்கு மாத்திக்கணும்ன்றதுல மட்டும் வந்து ரொம்பவே கவனம் செலுத்த ஆரம்பிங்க. இந்த மேரேஜ் ஆகலைன்றது ஒரு குறை, அந்த ஒரு குறை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு அண்ணா இறந்தாருல, ஸோ அவரை மாதிரி வந்து லூஸ் மாதிரி வந்து தற்கொலை பண்ணிக்கணும், ஸோ நம்ம செத்துருவோம் வாழ்ந்து வேஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட் வராது. இருக்கிறவனுக்கு ஒரு பொண்டாட்டின்ற மாதிரி இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி அப்படின்ற கதையா இப்ப நிறைய வயசானவங்க தாய்லாந்து நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இதுக்கு மேல சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன குழந்தைங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இப்போ நிறைய மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து தாய்லாந்து பக்கம் சுத்திட்டு இருக்காங்க மேரேஜ் ஆகாதவங்களாம். எனக்கு வந்து ரிப்போர்ட் இது, நான் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன் பர்சனலா. ஸோ தாய்லாந்து போறாங்க, அப்புறம் போலாந்து போறாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா போறாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா நியூயார்க் போறாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா உலர நினைக்கிறேன். ஸோ நிறைய நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண முடியாதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ண முடியாதுன்னா பேராசூட்ல இருந்து ஜம்ப் பண்றது, அட்வென்ச்சர் போறது, ட்ரிக்கிங் போறது, இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ஜாய் பண்றது, அதை பண்ணிட்டாலே போதும். அந்த உலகத்தை நல்லா அனுபவிச்சு நான் போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் டிராவலரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது, ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் ஆகல 35 தாண்டி போயிருச்சு அப்படின்னா இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. நீங்க ஒரு பெரிய சர்வைவரா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதுக்கப்புறம் உங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்களே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. சார்
மேரேஜ் ஆயிருந்தா கூட நம்ம இவ்வளவு சந்தோஷமா ஆயிருக்க மாட்டோம். மேரேஜ் ஆகாம நம்ம இவ்வளவு பெரிய ஜர்னி நம்ம உருவாக்கிட்டோமே, செம்மையா போய்கிட்டு இருக்கு நம்ம லைஃப் அப்படின்னு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேரேஜ் ஆனாலும் ஆகலைன்னாலும் நமக்கானதை நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது. ஸோ அதனால எதை பத்தியும் நீங்க திங்க் பண்ணாதீங்க. ரைட் பர்சன் வில் பி கம் டு ரைட் டைம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கானவங்க உங்களை தேடி கரெக்டா அந்த கடவுளை அனுப்புற வரைக்கும் நீங்க தனியாவே இருக்கலாம், தப்பு இல்லை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நான் உங்க மேட் மாரி.